அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சரவணன், டைரக்டர் ஆஃப் லைட் அண்ட் மைட் எஜுகேஷன். இந்த வருஷம் ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரியை நான் சூஸ் பண்ணுறத. ஸோ இப்போ வரைக்கும் குறைஞ்சது நீங்கள் ஒரு 15-20 கன்சல்டன்ட் கிட்டையாவது பேசியிருப்பீங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வரக்கூடிய ஒவ்வொரு இன்புட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நான் எதை நம்புறது அப்படின்னே தெரியலன்னு கம்ப்ளீட் குழப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ உங்கள் அனைவருக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நாம் தமிழ்நாட்டில் எல்லோரும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். எந்தெந்த கண்ட்ரீஸில் நீங்கள் போய் படிக்கலாம், எந்தெந்த கண்ட்ரீஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் போய் படிக்கிற மாதிரியான கண்ட்ரீஸ்லையும் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரொமோட் எனி கண்ட்ரி டு யூ. இந்த ஒரு கண்ட்ரி போய் படிங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட ப்ரொமோட் பண்ண போகிறது கிடையாது. என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நீங்கள் ஒன்ஸ் படிச்சிருக்கணும். இல்லை எனக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எல்லாமே தெரியும், நான் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன், அந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன், இந்த கன்சல்டன்ட் என்கிட்ட சொன்னாங்க, அங்கே ஆல்ரெடி ஃபாரினில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அக்கா சொன்னாங்க, அண்ணா சொன்னாங்க, இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அந்த பர்டிகுலர் ரெகுலேஷனை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக படிங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 6 வருஷம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கணும். பிளைண்டாக ஒருத்தவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் ஒரு கண்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு டூ சம் ப்ராப்பர் ரிசர்ச். ஓகே, பட் எனக்கு சார் எப்படி ரிசர்ச் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நீங்கள் ஃபாரினில் படிக்கணுன்னா உங்களோட ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ டில் தென் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்மளோட என்எம்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கோர்ஸ் டியூரேஷன் மினிமம் 54 மாதங்கள் இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட மினிமம் 4.5 வருஷம் இருக்கணும். ஏன்னா இந்தியாவில் உங்களுடைய மெடிக்கல் டியூரேஷன், நீங்கள் மெடிக்கல் இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா 4.5 வருஷம் படிப்பீங்க, ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. ஸோ இதே 4.5 வருஷம் டியூரேஷன் மினிமம் ஃபாரினில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட என்எம்சி சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் இருக்கணும். நீங்கள் 6 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா 6 வருஷம் கம்ப்ளீட்டாக உங்களோட கோர்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் பைலிங்குவல் இருக்கும். ஸோ பைலிங்குவல் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்டார்டிங் இங்கிலீஷ் தான் படிப்பீங்க ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம், அடுத்து 4th 5th 6th இயர், அதாவது நீங்கள் கிளினிக்கல் பீரியடில் போகும்போது அந்த கண்ட்ரியோட லோக்கல் லாங்குவேஜில் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்மளோட என்எம்சி அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த 6 வருஷமும் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கணும். மூணாவது ரூல் என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் படிக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லி சொந்தமான ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மினிமம் 12 மாதம், அதாவது மினிமம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபாரினில் இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸுக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. அவங்க ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட டைப் வச்சு அங்கே அனுப்பிச்சிட்ருப்பாங்க. ஸோ இதை நம்மளுடைய என்எம்சி ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் 6 வருஷம் படித்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அந்த கண்ட்ரியில் நீங்கள் ப்ராக்டிஸிங் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கணும். அந்த லைசன்ஸ் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான லைசன்ஸ் உங்களுக்கும் கொடுத்துருக்கணும். பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்த ஒரு ரூலை பற்றி யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதில்ல. அப்படியே பேசுகிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப மேலோட்டமாக லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதை பற்றி இன்டெப்த் சொல்கிறதில்ல. இதில் நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மறைக்கப்படவும் செய்யுது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அஞ்சாவது ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே லைசன்ஸ் வாங்கிட்டு திரும்ப இந்தியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரி நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகி குவாலிஃபை ஆகிருக்கணும். முன்னாடி எஃப்எம்ஜிஇ அப்படிங்கிற எக்ஸாம் இருந்தது. இப்போது நீங்கள் படிக்க போனீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் நீங்கள் அப்பியர் ஆகிருக்கணும்.
அடுத்ததாக நீங்கள் இந்தியாவிலையும் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துல ஃபாரினில் போய் படிக்கிற பசங்க 2 டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாரின்லேயே 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். திரும்ப இந்தியா வந்ததுக்கப்புறமும் இங்கேயும் 1 இயர் இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். 7வது ரூல் என்ன அப்படின்னா, நம்மளோட நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஃபாரினில் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரியாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் தான் தமிழ்நாட்டில் படிக்கிற பையனும் வந்து படிப்பான். நீங்கள் ஃபாரினில் போய் படிக்க போனாலும் இந்த 19 சப்ஜெக்ட் உங்களுடைய கரிக்குலமில் கவர் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 8வது ரூல் என்ன அப்படின்னா, டைம் டியூரேஷன். நீங்கள் உங்களுடைய என்டையர் MBBS கோர்ஸையும் 10 வருஷத்தில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது 2024 நீங்கள் படிக்க போனீங்க அப்படின்னா 2034க்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சுட்டு திரும்ப இந்தியா ரிட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் ஆகி 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் 2 எழுதி இங்கேயும் லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபாரினில் எந்த கண்ட்ரி போய் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, திரும்ப ரிட்டன் இந்தியா வந்தீங்க அப்படின்னா இந்த 8 ரூல்ஸையும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இந்த 8 ரூலில் ஏதாவது ஒரு ரூல் வந்து மிஸ் ஆனாலும் உங்களுக்கு இங்கே பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னென்னா, இண்டிபெண்ட்டாக உங்களை இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண விட மாட்டோம், உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் விச் கண்ட்ரி யூ ஆர் கோயிங். ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் தாராளமாக போய் படிக்கலாம், நம்மளுடைய NMC சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, எது பண்ணுறதில்ல, எதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பியூர்லி அண்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ். உங்களை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக நான் வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் உங்ககிட்ட வந்து ப்ரொமோட் பண்ணல. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து பல மாதம் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கும் பர்சனலாக RTI போட்டு அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் வந்து எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லி டீட்டெயில் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்ககிட்ட கொடுக்கப்படுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ், எஜிப்ட், சைனா, பங்களாதேஷ், நேபாள், வியட்நாம், அர்மேனியா, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இந்த அனைத்து கண்ட்ரியிலையும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் நடந்துகிட்ருக்கும். இந்த கண்ட்ரி பெஸ்ட்டாக இருக்கும், அந்த கண்ட்ரி பெஸ்ட்டாக இருக்கும், இங்கே வந்து படிங்க, அங்கே வந்து படிங்க அப்படின்னு எல்லா பக்கமும் இந்த ப்ரொமோஷனல் மெசேஜஸ் வந்து நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. இப்போது நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த 8 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பியூர்லி உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் இந்தியாவிலையும் 1 வருஷம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு ரூலும் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக உங்களுடைய மொத்த டியூரேஷனையும் 10 வருஷத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சீக்கிரமாக லைசன்ஸ் வந்து வாங்க முடியும். இந்த 10 வருஷம் டியூரேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்ததாக நம்மளோட NMC கேட்டிருக்கக்கூடிய மேண்டேட்ரி சப்ஜெக்ட்ஸ், இந்த 19 சப்ஜெக்ட்ஸ் ஓவராலாக ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரி போகிற மாதிரி இருந்தாலும் இந்த 19 சப்ஜெக்ட்ஸும் வந்து உங்களுடைய சிலபஸில் கவர் ஆகத்தான் செய்யுது. ஈவன் தோ சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிசீஸ் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெடிசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்க நோய்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் கூட நம்ம இந்தியா கேட்கக்கூடிய 19 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே வந்து கவர் ஆகத்தான் செய்யுது. இப்போது இந்த 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன எந்தெந்த கண்ட்ரியில் கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பார்ப்போம். அடுத்ததாக மினிமம் டியூரேஷன் 54 மாதங்கள் கவர் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 3வது 1 இயர் இன்டர்ன்ஷிப் ஃபாரின் கண்ட்ரியில் உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். 4வது லைசன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கொடுக்குறாங்களா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரியான ப்ராக்டிசிங் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அடுத்ததாக அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஏதாவது லைசன்சிங் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணுமா அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்ப்போம். கடைசியாக உங்கள் எல்லாருடைய மைண்ட்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்,
அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் செலவாகும், அதாவது ஓவராலாக 6 வருஷம் நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ பட்ஜெட் வந்து செலவாகும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்ப்போம். இத்தனை விஷயமும் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் நாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ட்ரி என்ன அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யாவில் உங்களுக்கு 6 வருஷம் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்கா அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணுறது பெட்டர். ரஷ்யாவில் நிறைய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து பைலிங்குவல் டிகிரியும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பைலிங்குவல் இருக்கக்கூடிய காலேஜஸும் வந்து தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் தெரியல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கூட கால் பண்ணுங்கள். we will have a detailed counseling session and we will be finding out whether that particular university is providing English language or not. அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். இல்லை அப்படின்னா வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அங்கே ரஷ்யா அப்படிங்கிற ஃபோல்டரில் நீங்கள் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் அவுட் வரும். அதில் எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் போய் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இரண்டாவது, மினிமம் டியூரேஷன் 54 மாதங்கள் ரஷ்யாவில் இருக்கா. இப்போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 வருஷம் நீங்கள் படிப்பீங்க. 5 இயர்ஸ் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப், ஓவராலாக 6 வருஷம். ஸோ 6 வருஷம் அப்படிங்கிறது மினிமம் அந்த 54 மாதங்கள், அதாவது இந்த 4.5 வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூலும் ரஷ்யாவில் ஃபுல்ஃபில் ஆகுது. மூணாவது, 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஓவராலாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் உங்களுக்கு வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவைடட் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எதில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணணும் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் எந்த கண்ட்ரி நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட ஓன் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ரஷ்யாவில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரூல் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நாலாவது, லைசன்ஸ். ரஷ்யாவில் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், உங்களுக்கு ரஷ்யாவில் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் லைசன்சிங் எக்ஸாம் வந்து இருக்குது. ஸோ லைசன்சிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க, லோக்கல் லாங்குவேஜில் தான் வந்து உங்களுக்கு லைசன்சிங் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால் ரஷ்யா போய் படிக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரஷ்யன் லாங்குவேஜில் ரொம்பவே ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். லைக் பேசுகிறது மட்டும் இல்லை, எழுதுறது படிக்கிறது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதனால் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ரஷ்யா சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரம் த டே 1 ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கற்றுக்கங்க. ஆறாவது, ரஷ்யாவில் போய் படிக்கிறதுக்கு ஓவராலாக எவ்வளவு செலவாகும். ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி வேரி ஆகும். உங்களுக்கு ஆவரேஜான நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா மினிமம் 6 வருஷத்துக்கும் சேர்த்து 20 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 45 to 55 lakhs வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். ஸோ இந்த இடத்துல பட்ஜெட் நான் இன்க்ளூட் பண்ணுறது ஓவராலாக உங்களுடைய டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், விசா சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக உஸ்பெகிஸ்தான். உஸ்பெக்கில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னா எஸ், த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன் இங்கிலீஷ் மீடியம். மினிமம் 54 months டியூரேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸிங் லைசன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. பட் லைசன்சிங் எக்ஸாம் வந்து உஸ்பெக்கில் கிடையாது. நீங்கள் 6 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டிகிரியே இருந்துட்டு மோர் தென் எனஃப் டு கெட் த லைசன்ஸ். ஸோ நீங்கள் படித்து முடிச்சோன்னே லைசன்ஸ் வாங்கிட்டு இந்தியா வந்து வந்துடலாம். உஸ்பெக்கில் உங்களுக்கு ஓவரால் பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா மினிமம் 30 lakhsலேருந்து மேக்ஸிமம் 33 to 35 lakhs வந்து ஆகும். ஆனால் நீங்கள் உஸ்பெக் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில் சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து பேசலாம். தேர்டு வந்து கசகிஸ்தான். கசகிஸ்தானில் நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியமில் இருக்கா அப்படின்னா எஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்லி. அதனால் இந்த ஒரு ரூலை வந்து கசாக் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. மினிமம் 54 months டியூரேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், மினிமம் 54 months டியூரேஷன் கொடுக்குறாங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைசன்ஸ், அதாவது ப்ராக்டிசிங் லைசன்ஸ், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கசாக்லேயும் வந்து கொடுக்குறாங்க. பட்
லைசன்சிங் எக்ஸாம் வந்து இருக்குது. லைசன்சிங் எக்ஸாம் வந்து 3 லாங்குவேஜில் நடத்துகிறாங்க. ரஷ்யனில் நடத்துகிறாங்க, கசாக்கில் நடத்துகிறாங்க, அண்ட் தென் இங்கிலீஷில் நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் த லிபர்ட்டி டு சூஸ் எந்த ஒரு லாங்குவேஜில் எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பசங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் கசாக் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லைசன்சிங் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். லைசன்சிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் லைசன்சிங் எக்ஸாம் எழுதலாம். பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 32 மேக்ஸிமம் 35 lakhs வந்து ஆகும். அடுத்ததாக நம்ம எந்த கண்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிர்கிஸ்தான். கிர்கிஸ்தானில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் 54 months டியூரேஷன் இந்த ஒரு ரூலும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ஃபாரின்லேயே கொடுக்குறாங்க. அண்ட் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 1 year இன்டர்ன்ஷிப் ஃபாரினில் பண்ணுறது வந்துட்டு ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அந்த யூனிவர்சிட்டியோக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதர் தென் தட் உங்களுக்கு கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு இந்த 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ஃபாரின்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் வென் கம்மிங் டு லைசன்ஸ் அண்ட் தென் லைசன்சிங் எக்ஸாம், இந்த ஒரு பார்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இன்னும் கிளியராக யாரும் சொல்லவில்லை. நிறைய கன்சல்டன்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க லைசன்ஸ் வந்து கிர்கிஸ்தானில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் அந்த கண்ட்ரி சைட்லேருந்து வரல. லைக் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதனால் கிர்கிஸ்தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இன்றைய நாள் வரைக்கும் லைசன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற அஃபீஷியல் அப்டேட் வந்து அந்த கண்ட்ரி சைட்லேருந்து வரல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரஷ்யாவாக இருக்கட்டும், உஸ்பெக்காக இருக்கட்டும், கசாக்காக இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அஃபீஷியலாக அவங்களுடைய வெப்பேஜில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் பர்சியூ பண்ண வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அட்வைசரியில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, ஃபாரின்லேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம், இந்தந்த விஷயம்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கிர்கிஸ்தானுக்கு இன்றைய நாள் வரைக்கும் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, இல்லை லைசன்சிங் எக்ஸாம் இருக்கா, லைசன்சிங் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் இருக்குது, இது பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் ஃபுல்ஃபில்டாக கிளியர்டாக சொல்லவே இல்லை. அதனால் கிர்கிஸ்தானை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் வென் இட் கம்ஸ் டு பட்ஜெட், கிர்கிஸ்தானில் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா மினிமம் 25 to மேக்ஸிமம் 35 lakhs வந்து செலவாகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஜார்ஜியா. ஜார்ஜியாவுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ப்ரொமோஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் ஜார்ஜியா வந்து நம்ம என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு. இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்க. மினிமம் டியூரேஷன் வந்து 54 மாதங்கள் வந்து இருக்குது. 1 year இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா 1 year இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைசன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல மேட்டர். லைசன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 6 வருஷம் நீங்கள் எம்டி படித்து முடித்ததுக்கப்புறம் அதே கண்ட்ரியில் 3 வருஷம் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பண்ணணும். 3 வருஷம் பிஜியும் நீங்கள் வந்து அங்கேயே பண்ணணும். கிட்டத்தட்ட 9 வருஷம் நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அந்த லைசன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லைசன்சிங் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகணும். அந்த லைசன்சிங் எக்ஸாம் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஜார்ஜியாவை ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் லைசன்ஸை கையில் வாங்குறதுக்கு 9 வருஷம் ஆயிரும். ஸோ இந்த 9 வருஷம் நீங்கள் ஜார்ஜியாவில் முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வந்தீங்க அப்படின்னா நம்ம என்எம்சி கொடுத்துருக்கக்கூடிய டியூரேஷன் வந்து 10 வருஷம். 10 வருஷத்தில் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 9 வருஷம் அங்கேயே போயிடுச்சுன்னா திரும்ப ரிட்டன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 1 எக்ஸாம் எழுதுறக்கோ இல்லை இங்கே 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுறக்கோ திரும்ப நெக்ஸ்ட் 2 போகிறதுக்கோ எதுக்கும் உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். அப்போது ஜார்ஜியாவில் போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இந்தியாவை மறந்துட்டு ஃபாரின்லேயே ஏதாவது ஒரு கண்ட்ரியில் நீங்கள் இருந்துட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறது would be the better option. இல்லை அப்படின்னா நீங்கள் யூஎஸ்எல்எம்இ பிளாப் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் அந்த 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஃபார் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் இருக்குது உங்களுக்கு, யூஎஸ், யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இந்த 5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் நீங்கள் போய் அங்கே படிச்சுட்டு திரும்ப ரிட்டன் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது. எடுத்தோன்னே உங்களை இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணிப்பாங்க. ஸோ ஜார்ஜியாவில் போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இது ஒன்று தான். பட் திஸ் இஸ் நாட் த வைஸ் ஆப்ஷன். இந்தியாவை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் வந்து இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும். ஜார்ஜியாவில் நீங்கள் 6 வருஷம் எம்டி படித்து முடிச்சதுக்கப்புறம் யூ ஆர் நாட் பீன் கால்ட் ஆஸ் அ டாக்டர். உங்களை வந்து ஜூனியர் டாக்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க.
ஜூனியர் டாக்டரோட ரோல் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஆனால் அவங்க வந்து இண்டிபெண்ட் டாக்டர் கிடையாது. ஒரு டாக்டருக்கு கீழே அவங்க வந்து வேலை செஞ்சுக்கலாமே தவிர அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் டாக்டர் கிடையாது. எப்போ வந்து நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் டாக்டர் ஆவீங்க அப்படின்னா 6 வருஷம் நீங்கள் எம்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 3 வருஷம் ரெசிடென்சி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைசன்சிங் எக்ஸாம் வந்து ஜார்ஜியன் லாங்குவேஜில் எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் உங்களால் இண்டிபெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேயே 9 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நடக்காத காரியமாக போய்விடும். எராவனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன் எம்பசி கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சுச்சுவேஷனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து ஃபிலிப்பைன்ஸ். ஒரு காலத்தில் பசங்க வந்து படிக்க போகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு மைண்டில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து ஃபிலிப்பைன்ஸ் தான். ஆனால் நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆன கண்ட்ரி என்ன அப்படின்னா அது வந்து ஃபிலிப்பைன்ஸ் தான். ஏன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போது இங்கிலீஷ் மீடியம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ், ஃபிலிப்பைன்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். அடுத்ததாக மினிமம் டியூரேஷன் 54 மாதங்கள் இருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. ஃபிலிப்பைன்ஸில் எம்டி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு 4 வருஷம் தான். ஆக்சுவலாக ஃபிலிப்பைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஎஸ் படிப்பீங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிப்பீங்க. அது வந்து 1 வருஷமோ இல்லை 1.5 வருஷமோ படிப்பீங்க. அது படித்து முடிச்சதுக்கப்புறம் என்மேட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து நீங்கள் அப்பியர் ஆகணும். அதில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறம் எம்டி வந்து 4 வருஷம் பண்ணுவீங்க. இதுதான் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய மெடிசன் படிக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சரே வந்து இதுதான். ஆனால் நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன டியூரேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா குறைந்தது 54 மாதங்கள் கேட்டிருக்காங்க. 4 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 மாதம் தான் கவர் ஆகும். 4.5 வருஷம் அப்படின்னா தான் உங்களுக்கு 54 மாதங்கள் வந்து கவர் ஆகும். அப்போது இந்த 6 மாதம் வந்து உங்களுக்கு இடிக்குது அந்த இடத்துல. ஸோ அதனால் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 54 மந்த்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் செய்வது கிடையாது. ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் கடைசி 6 மாதத்தை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு வந்து செட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அது வந்து இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னா 1 இயர் இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வென் கம்மிங் டு லைசன்ஸ், ஃபிலிப்பைன்ஸில் லைசன்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸில் லைசன்ஸ் வந்து கிடைக்காது. ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி இன் மணிலா இதை வந்து ரொம்ப கிளியராக அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய அட்வைசரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் எதையுமே நம்ப வேணாம். நாங்கள் வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்தியன் எம்பசி இன் மணிலா வெப்சைட்குள்ளே போங்க. அங்கே எஜுகேஷனுங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அட்வைசரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கடைசியாக ஜூன் 4 உங்களுக்கு ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அதனால் லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்கான விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஃபிலிப்பைன்ஸ் வந்து படிக்க வரக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திரும்பவும் நாங்கள் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு எஜுகேஷன் லாஸ் இல்லை ஃபினான்ஷியல் லாஸ் அப்படின்னா இதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னும் அவங்க வந்து அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ் போகிற மாதிரி இருந்தால் 1க்கு 2 டைம் யோசிச்சுட்டு போங்க. when it comes to licensing exam, லைசன்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா லைசன்சிங் எக்ஸாம் பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போது ஃபிலிப்பைன்ஸில் உங்களுக்கு பட்ஜெட் எவ்வளோ செலவாகும் அப்படின்னா மினிமம் 35 to மேக்ஸிமம் 40 to 45 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும். நான் இன்னொரு அடிஷ்னல் இன்புட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சினாரியோவை மாற்றுறதுக்காக அங்கே நிறைய பேர் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. பாசிட்டிவ்லி அது வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் வரைக்கும் நமக்கு பாசிட்டிவான எந்த நியூஸுமே வரல. 2021 இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சுன்ட்டு 2024 வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பாசிட்டிவான சேஞ்சஸும் வரல. மேபி ஃபிலிப்பைன்ஸில் இந்த என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற நியூஸஸ் நமக்கு ஃபியூச்சரில் வந்தது அப்படின்னா இதே சேனலில் நானே வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆனால் டில் டேட் ஃபிலிப்பைன்ஸை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எந்த கண்ட்ரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அங்கே நீங்கள் போகிறது கரெக்டாக இருக்குமே தவிர ஃப்யூச்சரில் பர்ஃபெக்ட் ஆயிருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் வந்து போகிறது யாருடைய முட்டாள்தனம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜிப்டா. எஜிப்ட் வந்து இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ பார்க்கலாம் நம்மளோட என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எஜிப்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்னா எஸ், இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. மினிமம் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 54 மாதங்கள் வந்து இருக்குது. பட் when it comes to internship, அதுவும் பர்டிகுலராக நீங்கள் எஜிப்டில் படிக்க போகிறீங்க அப்படின்னா 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அண்ட் when it comes to லைசன்ஸ் அண்ட் லைசன்சிங் எக்ஸாம் வரும்போது இப்போ வரைக்கும் அது ரொம்ப கிளியராக கிளாரிஃபை பண்ணலை. லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் வந்து கிளியராக சொல்லலை. அண்ட் தென் லைசன்சிங் எக்ஸாம் வந்து அரபிக்கில் வைக்கிறானா இல்லை இங்கிலீஷில் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவாக சொல்லலை. ஓவராலாக நீங்கள் வந்து எஜிப்டில் படித்து முடிக்கிறதுக்கு மினிமம் 25 to மேக்ஸிமம் 35 lakhs வந்து ஆகும். பட் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா எஜிப்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா 7 வருஷம் உங்களுக்கு வந்து எஜிப்ட்லேயே போயிடுச்சு அப்படின்னா கையில் வந்து 3 வருஷம் தான் இருக்கும். இந்த 3 வருஷத்தில் நீங்கள் திரும்ப இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் 1 அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் நெக்ஸ்ட் 2 இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் பத்தாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எஜிப்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து சைனாவில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. மினிமம் கோர்ஸ் டியூரேஷன் வந்து 54 மாதம் இருக்குது. 1 year இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. லைசன்ஸும் கொடுக்குறாங்க. பட் லைசன்சிங் எக்ஸாம் வந்து பியூர்லி சைனீஸ் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது, இங்கிலீஷ்லலாம் கிடையாது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சைனீஸ் லாங்குவேஜில் தான் வைக்கிறாங்க. பட் சைனீஸ் லாங்குவேஜ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, யூ ஹேவ் டு புட் லாட் ஆஃப் எஃபோர்ட் டு தட். ஸோ அதனால் சைனா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சைனாவில் நீங்கள் போய் படிக்கணும் அப்படின்னா மினிமம் 25 to மேக்ஸிமம் 35 to 40 lakhs வரைக்கும் கூட உங்களுக்கு செலவாகும். பட் அதுவும் கொரோனாக்கு அப்புறம் சைனா போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து டிராஸ்டிக்கலாக வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அதனால் சைனாவை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து பங்களாதேஷில் உங்களுக்கு 6 வருஷமும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க முடியும். மினிமம் 54 months டியூரேஷன் ரூல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் when it comes to லைசன்சிங் எக்ஸாம் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் கிளியராக சொல்லலை. இன்ஃபேக்ட் வந்து லைசன்சிங் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு இன்னும் கிளியராக சொல்லலை. அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் எந்த லாங்குவேஜில் வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் கிளியராக சொல்லலை. ஓவராலாக பங்களாதேஷில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் 45 to மேக்ஸிமம் 55 to 60 lakhs கூட ஆகும். கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா அங்கே வந்து உங்களால் கவர்மெண்ட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் பண்ண முடியாது. ஒன்லி ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே இருந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் ஃபஸ்ட் இயர்க்கே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 10 to 12 லட்சம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து நேபாளில் உங்களுக்கு 6 வருஷமும் வந்து இங்கிலீஷ் மீடியமில் படிக்க முடியும். மினிமம் 54 months கோர்ஸ் டியூரேஷனோட ரூல்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. 1 year இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. லைசன்ஸ் அண்ட் லைசன்சிங் எக்ஸாம் பற்றி இன்னும் தெளிவாக தெரியல. எந்த ஒரு அப்டேட்டும் அந்த கண்ட்ரி சைட்லேருந்து நமக்கு வரவில்லை. பட்ஜெட் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டு த மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 60 lakhs தான் ஆரம்பிக்கும். உங்களுக்கு 70 to 80 lakhs வரைக்கும் போகும். ரொம்ப காஸ்ட்லி. அடுத்ததாக அர்மேனியாவில் உங்களுக்கு கோர்ஸ் வந்து என்டையராக இங்கிலீஷ் மீடியமில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் 54 months டியூரேஷன் வந்து கொடுக்குறாங்க. 1 year இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அர்மேனியாவில் நிறைய யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து சொந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கிடையாது. அவங்க எல்லாமே டைடப் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைடப் ஹாஸ்பிட்டல்ஸை நம்மளோட என்எம்சி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டியோட சொந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வந்து 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் அர்மேனியா போகிற மாதிரி இருந்தால் அந்த யூனிவர்சிட்டிக்கு சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையானா அவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்லலாம் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா, லைசன்சிங் எக்ஸாம் இருக்கா அப்படின்னா அஃபிஷியலாக எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் நமக்கு அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து வரல. பட் ஆஸ் ஆஃப் நவ் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லைசன்சிங் எக்ஸாம் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து வைக்கிறாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 30 to 35 lakhs வந்து உங்களுக்கு அர்மேனியாவில் செலவாகும். பட் அர்மேனியாவை நீங்கள் தவிர்த்திருக்கிறது பெட்டர். ஏன்னா இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் அந்த ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வரவில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து வியட்நாம் வந்து உங்களுக்கு என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு வந்து 6 வருஷம் இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னா எஸ், 6 வருஷம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுக்குறாங்க. மினிமம் 54 months டியூரேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 1 year இன்டர்ன்ஷிப்பும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் when it comes to லைசன்ஸ் ஆர் லைசன்சிங் எக்ஸாம் மற்ற கண்ட்ரிஸுக்கு இருக்கிற மாதிரி இன்னும் அஃபீஷியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரவில்லை.
வியட்நாமில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி சைட்லேருந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எந்த ஒரு அட்வைஸரையும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற நியூஸஸ் வந்து இன்னும் கிளியராக தெரியல. இங்கே ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கன்சல்டன்ட்ஸ் மற்றும் ஏஜென்ட்ஸ் தான் இருந்துட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் தாராளமாக போய் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் அஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் நமக்கு ரிலீஸ் ஆகலை. லைக் நீங்கள் ரஷ்யாவோ, உஸ்பெக்கோ, கசாக்கோ, இல்லைனா இருந்துட்டு நீங்கள் ஜார்ஜியா, பிலிப்பைன்ஸ் இவங்களாம் இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி ஓப்பனாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து படிங்கன்னு சொன்னாங்க, இல்லை நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொன்னாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று சொன்னாங்க. அதனால் அந்த கண்ட்ரிஸ் பற்றி நமக்கு கிளியராக தெரியுது. பட் ஸ்டில் நோ வியட்நாமில் அந்த ஒரு கிளியரான அப்டேட் நமக்கு வரவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 18 மாதம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் எனி கேஸ் இந்த ரூல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்க 6 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 வருஷம் வந்து உங்களுக்கு வியட்நாம்லேயே போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் திரும்ப இந்தியா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் பத்தாமல் போகிறக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் வியட்நாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். இன் எனி கேஸ் ஃப்யூச்சரில் வியட்நாமில் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வைசரி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நானே சொல்கிறேன் தாராளமாக போய் வியட்நாமில் படிக்கலாம் அப்படின்ட்டு. டில் தென் வியட்நாமை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ஒரு நல்ல டெசிஷனாக தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால் இதில் நிறையா இருக்குது. பர்டிகுலராக மெடிசனுக்கு பசங்க இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா போலாண்ட் வந்து போவாங்க, ஹங்கரி போவாங்க, இட்டலி போவாங்க, அண்ட் தென் வந்து போஸ்னியா, செர்பியா. ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரிஸில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து இருக்குது. மினிமம் 54 months டியூரேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. 1 year இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ when it comes to லைசன்ஸ் அண்ட் லைசன்சிங் எக்ஸாம் எகெயின் இது வந்து இன்னும் கிளியராக தெரிய வரல. இன்கேஸ் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் லைசன்சிங் எக்ஸாம் 99% அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் தான் வைப்பாங்களே தவிர இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு வெரி காஸ்ட்லி. உங்களுக்கு ஓவரால் பட்ஜெட் வந்து above 50 lakhs தான் இருக்கும். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரிஸ். இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து விட்டு போயிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் குட் டு கோ, எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2021 நம்மளோட நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் எஃப்எம்ஜிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிலையும் ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆச்சு. லைக் எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி மேலே எழுப்பப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியும் இங்கே படிக்க வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெடிக்கல் அட்வைசரி வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாசிட்டிவாகவும் சொன்னாங்க, நிறைய கண்ட்ரிஸ் வந்து நெகட்டிவாகவும் சொன்னாங்க. ரஷ்யா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உஸ்பெக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கசாக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜார்ஜியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிலிப்பைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரியுமே இப்போ வரைக்கும் நம்மளுடைய எஃப்எம்ஜிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு நம்மளுடைய என்எம்சி சொல்லியிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு மெடிக்கல் அட்வைஸரையும் ரிலீஸ் ஆகவில்லை. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி எந்த ஒரு மெடிக்கல் அட்வைசரியும் ரிலீஸ் செய்யலையோ அந்த கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்தெந்த கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி உங்களுக்கு வந்து மெடிக்கல் அட்வைசரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் எது வந்து பாசிட்டிவாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் போய் படிக்கிறது ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஏன் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அட்வைசரி ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் போக வேண்டான்னு சொல்கிறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அட்வைசரி ரிலீஸ் ஆகாமல் நீங்கள் போய் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது திடீர்னு அந்த கண்ட்ரி வந்து தூக்கத்துலேருந்து எழுந்து நாங்கள் என்எம்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்ட்டு ஒரு அட்வைசரி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் படித்த அந்த 1 வருஷம் 2 வருஷம் வந்து வேஸ்ட் ஆகும். நிறைய பசங்க போய் படிச்சுட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு லட்சங்கள் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு.
அதனால் ப்ளீஸ் பி வெரி கிளியர், ப்ளீஸ் பி வெரி அவேர், டூ சம் ரிசர்ச். சுற்றி இருக்கவங்க எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்காதீங்க. ஈவன் நான் சொல்கிறதும் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ ரிசர்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வெப்சைட்குள்ளே போங்க. www.nmc.org.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் நம்மளுடைய நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். வேணால் அதற்கான லிங்க்கை வேணால் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ரெண்டாவது, நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட இந்தியன் எம்பசி வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் போங்க. அதில் எஜுகேஷன் அப்படிங்கிற செப்பரேட்டான ஃபோல்டர் இருக்கும். அதில் மெடிக்கல் அட்வைசரி ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஓகே. மூன்றாவது, வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்களோ, எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து அங்கே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியோட வெப் பேஜும் கொடுத்துருப்பாங்க, வெப்சைட் அட்ரஸும் இருக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போய் அந்த ஒரு யூனிவர்சிட்டி எத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, சொந்தமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பிளைண்டாக சுற்றி இருக்கவங்க எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் குழம்பி இருக்கிறதுக்கு, இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் எ ரிசர்ச் தட் வுட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ அ லாட். ஈவன் தோ உங்கள் அம்மா அப்பா படிக்கல அப்படின்னாலும் நீங்கள் படித்த பசங்க தான் நீட் எக்ஸாம் வரைக்கும் எழுதியிருக்கீங்க. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்பியர் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக ரிசர்ச் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நம்பி நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம். லைக் வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன் வே ஏர் டிக்கெட் வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறோம், நாங்கள் வந்து ஃப்ரீ டேப் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒரு லேப்டாப் டேபெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? மினிமம் ஒரு 20,000 ரூபா ஆகுமா? ஒரு 20,000 ரூபா பொருளுக்காக சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு நினச்சி உங்கள் லைஃப்பை ரிஸ்கில் வைக்காதீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு கன்சல்டண்ட்டோ ஏஜென்ட்டோ ஏதாவது ஒரு கண்ட்ரியை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, வேர் இஸ் த அஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு தெளிவுபடுத்துங்க. So that's it. I think I have done my work. Back in 2018 இல்லை 19 டைம்லலாம் இருந்துட்டு we have done admission in many countries. நிறைய கண்ட்ரிஸ் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பர்டிகுலராக மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தது. எப்போ இந்த 2021 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்ததோ நிறைய கண்ட்ரீஸில் அட்மிஷன் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப பிக் பண்ணி ரொம்ப ரிசர்ச் பண்ணி எங்கே போய் படித்தா நம்ம பசங்க சேஃபாக இருப்பாங்கன்னு பார்த்து தான் நம்ம வந்து அட்மிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, என்கிட்ட பேசணும், ஆர் யூ நீட் ஒன் கவுன்சிலிங் வித் மீ, இல்லை காலேஜ் அட்மிஷன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து எனி டைம் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். வி அண்ட் மை டீம் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த வருஷம் ஃபாரினில் போய் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸ்டடி அப்ராட் பற்றின பல வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கும். This is Saravanan signing off from you. Take care. Bye-bye.